அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்வதை அடைந்திருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் நமக்கு மாபெரும் அருளும் திருவையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில அல்லாஹ்வுடைய வேதமாகிய இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களாகவும் அதுல 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். அதுல நம்ம தொடர்ச்சியா என்ன செய்யறோம், நமக்கு தோணக்கூடிய வசனங்களை, சொன்ன வசனங்களை நம்ம ரேண்டமா சின்னது பெருசுன்னு கணக்கு இல்லாம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் சூரா யூசுப் எல்லாருமே அறிஞ்ச ஒரு வரலாறு, குர்ஆன் மூலமாக நாம அறிஞ்ச ஒரு வரலாறு இருக்குது. அது நிறைய படிப்பினைகள் உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்றாரு. அது அஹ்ஸனுல் கஸஸ்ங்கிறாரு, மிக அழகிய வரலாறு அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம துல்லியமாக நாம் இந்த வெளிப்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்திருக்கிறோம் சொல்றாரு. அந்த மாதிரியான சூறாவை நாம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முதல் வசனத்திலிருந்து பார்ப்போம். அது அரபியில அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அலிஃப் லாம் ரான்னு தொடங்குவது. அலிஃப் லாம் ரா, அதாவது முத்திரைகளோடு தொடங்கக்கூடிய ஒரு சூறாவா இருக்குது. அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்ன அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன் இன்ன நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன் அப்படி சொல்லிட்டு அது தொடர்ச்சியா போகுது. நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம ஒரு வசனமா பார்ப்போம். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு சூறாவில துவக்கமாக நம்ம இந்த பிஸ்மியை பார்க்கிறோம். அந்த பிஸ்மியை தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு இங்க சொல்லக்கூடிய விஷயம் அ ல ர, அலிஃப் லாம் ரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய நம்ம பார்க்கிறோம். அலிஃப் லாம் மீம் பார்ப்போம், அலிஃப் லாம் மீம் ரா பார்ப்போம், அலிஃப் லாம் மீம் சாத்துன்னு பார்க்கிறோம். இப்படி நமக்கு 29 சூறாக்கள்ல இந்த முத்திரெழுத்துக்கள் நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதுல 12ல அலிஃப் லாம் ரா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த முத்திரெழுத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கறத நாம அறிஞ்சு வச்சிருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிஞ்சிருக்கிறோம். இந்த தெரியாத மக்கள் கேட்டாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அதுதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம இந்த சூறாக்குள்ள போயிடுவோம். அப்படிங்கிறது இந்த சூறாவுடைய துவக்கமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு சூறாவுடைய துவக்கமா சில சூறாக்கள்ல 29 சூறாக்கள்ல அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. கடைசியா நம்ம நூன் பார்க்கிறோம். 60 கலம் அப்படிங்கிற ஒரு எழுதுகோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவுல நூன்கிற ஒரு எழுத்து கொண்டு முத்திரத்துல குறைஞ்சபட்சமா இருக்குது. அதிகபட்சமாக 19 அத்தியாயத்துல மரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவுல பாக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு 5 எழுத்தை கொண்டது. அதுவும் அதிகபட்சமா இருக்குது. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. எந்த அளவுக்கு அதை ஃபேக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பெரும் ஒரு எண்ணிக்கையை வச்சு நமக்கு அந்த கணித கட்டமைப்பை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. நாம ஈமான் கொள்வதற்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ அலிஃப் லாம் ரா அப்படின்னு சொன்னா அது ஒரு முத்திரை எழுத்தா இருக்குது. அப்ப இந்த சூறாவுக்குள்ள 12வது அத்தியாயத்துல 80 வசனங்களுக்கு மேல இதுல இருக்குது. இதுல அப்ப அந்த சூறாவில் வரக்கூடிய அ ல ர அப்படிங்கிறது, இந்த சூறாவில் வரக்கூடிய அ ல ர அப்படிங்கிறது இந்த சூறாவுக்குள்ள எத்தனை அலிஃபு, எத்தனை லாமு, எத்தனை ர அப்படிங்கிறத கணக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு 19 அடுக்காக, 19 மடங்காக அந்த எண்கள் 19 ஒரு பெருக்கு தொகையா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அது எதுக்கு? அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்கு. அந்த வெறுமன வார்த்தைகளை, வெறுமன அந்த நம்பரை மட்டும் அல்ல எழுத்துக்கள் மட்டும் இல்ல, அத வரலாறு இருக்குது, உண்மை இருக்குது, சட்டங்கள் இருக்குது, நாம பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது, வரம்புகள் இருக்குது, செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள்னு பலவிதமான கட்டமைப்புல அந்த ஒவ்வொரு சூறாவும் இருக்குது இந்த வேதம். அப்ப அந்த வேதத்துல இந்த எழுத்துக்களை கொண்டு செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்னா அது கடவுளை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில பேசக்கூடிய பேச்சு தானே, நான் பேசுறேன்னா வரிசை அடுத்த இதான் வரும் தமிழ்ல, இதுக்கப்புறம் வேற மாத்தி சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி அரபிலையுமே அடுத்தடுத்து வார்த்தைகள் வருது. அப்ப அங்கேயுமே அந்த ர எத்தனை, லாம் எத்தனை, அலிஃப் எத்தனை அப்படின்னு நம்ம கூட்டி பார்த்தோம்னா ஒரு 19 மடங்காக இருக்குது அப்படிங்கிறத அதை நம்ம ஒரு ஆச்சரிய கண் கொண்டு பார்க்க முடியும். எப்படி இது செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம்.
ஆனா அது செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா அது அல்லாவுடைய ஏற்பாடு, அவர் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற முடிவுக்கு வருவோம். கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த அற்புதத்தின் மூலமா நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு சூறாவிலுமே அலிஃப் லாம் மீம் எடுத்தாலும் சரி, பக்கரா, அது ஆல் இம்ரான், இப்படி நிறைய சூறாக்களுடைய முத்திரெழுத்துக்களா இருக்குது. இந்த முத்திரெழுத்தினுடைய 29 சூறா சொல்லப்பட்டிருந்தாலும் அவருடைய வரிசையில 19வது வரக்கூடிய முத்திரெழுத்து எதுன்னு கேட்டா யாசின்ங்கிறது இருக்குது. யாசின்ங்கிற சூறா உலகம் முழுக்க ஃபேமஸா, மக்களால ஒரு மனப்பாடம் பண்ண சூறாவா, என்ன வசனம் சொன்னாலும் ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்றாடம் அதை சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எப்படி இதை ஓதுனா இந்த நன்மை, இதை ஓதன்னு ஒரு சொல்லப்பட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணது. வெள்ளிக்கிழமை காலையிலயா நீங்க கவுசா ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஓத இப்படி கிடைக்கும். ஆனா அதெல்லாம் அல்லாவுடைய சட்டம் கிடையாது. அல்லாவை பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் ஓதணும், எல்லாமே நல்லதுதான். ஆனா குறிப்பிட்டதை ஓத வச்சிருக்காங்க. அது எதனுடைய அடையாளமா இருக்குதுன்னா 19வது முத்திரெழுத்தை கொண்ட ஒரு சூறாவாக யாசின் இருக்குது. ஆனா வரிசையில 36ல வரும். அதாவது முத்திரெழுத்துக்கள்ல 19வது வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரிதான் இந்த முத்திரெழுத்து இருக்குது அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். ஆக ஒரு எண்ணியல் அடிப்படையிலான இந்த ஒரு கட்டமைப்பான ஒரு குரான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்குது. இதுல எந்த பொய்யும் கலக்க முடியாது. நம்ம பேச்சால, எழுத்தால, வரலாறுகளை திருச்சி எழுதலாம். ஒரு பேசும்போது முன்ன பின்ன பேசிடுவோம், ஒரு விஷயம் கேட்டிருப்போம், கொஞ்சம் மாத்தி சொல்லுவோம். அப்படிலாம் எது நடக்கும்னா எழுத்துல நடக்கும், பேச்சில் நடக்கும். ஆனா கடிதத்தின் மூலமா செய்ய முடியுமானா செய்ய முடியாது. கணித ரீதியாக எந்த ஆங்கில பார்த்தாலும் கட்டத்தை போட்டு நம்பரை போட்டோம்னா எந்த ஆங்கில பார்த்தாலும் 19 இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருதுன்னா அது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட போல இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உறுதி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தான் அல்ல அங்க முத்திரெழுத்துக்களாக இந்த 12வது அத்தியாயத்துல கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரனுடைய பெயர் ஜோசப். பல நபியோருடைய பெயர், சூரனுடைய பெயர்லாம் இருக்குது. நம்ம நூன்னு ஒரு அத்தியாயத்தை பாக்குறோம், யூனிஸ்ங்கிறத 10ல பாக்குறோம் இல்லையா? இப்படியா வரிசையா இருக்கக்கூடிய வரிசையில ஒண்ணு இப்ராஹிம்ங்கிறத 14ல பாக்குறோம். அது மாதிரி இங்க அல்ல நமக்கு யூசுப்ங்கிறத 12ல கொடுத்திருக்கிறார். யூனிஸை தொடர்ந்து ஹூது வருது, ஹூதை தொடர்ந்து இந்த யூசுப் வருது. யூசுப் நபி அப்படிங்கிறது ஒரு நமக்கு வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ள நம்ம நிறைய பார்ப்போம் அந்த விஷயத்தை. அப்ப இங்க தொடக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு இவை இந்த ஆழ்ந்த வேதத்தின் சான்றுகளாகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு சொல்றாரு. எப்படி அலிஃப் லாம் ரா சொல்லிட்டு தில்கு ஆயாத், இந்த ஆயத்து, இந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி வருது. தில்கு ஆயாத்துல் கிதாபில் முபீன் அப்படிங்கிறார். ஆழ்ந்த இந்த வேதத்தின் சான்றாக இருக்கிறது, தெளிவானதாக இருக்குது, முபீனா இருக்குது அப்படிங்கிறத நமக்கு அல்ல சொல்றாரு. அப்ப அதுதான் அப்ப என்ன அப்படின்னு இது இக்காலம் வரைக்கும் விடைகள் சொல்லாம மக்கள் இருந்தாங்க, தெரியாம இருந்தாங்க. அது நிறைய காரணங்கள் கற்பிப்பாங்க. என்னடே ஒரு அரபி எதை எழுதும் போது எதாவது எழுதி கொள்வார் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காங்க. ஏதாவது எழுதிட்டு தான் எழுதுவாரு, அந்த அடிப்பு வந்தது அப்படிம்பாங்க. அப்படிலாம் வந்தா எல்லா சொல்லையும் வந்திருக்கணுமே ஒரு கேள்வி கேட்போம். இன்னும் சொல்லப்போனா ஒரு சூறா 42 நினைக்கிறேன், 42 அத்தியாயத்துல 2 முத்திரெழுத்து இருக்கும். முதல்ல ஒரு வந்துடும், ரெண்டாவது திருப்பி நல்லா சொல்லுவாரு தாசி மீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திரும்பவும் வர்றதுல அந்த மாதிரிலாம் வித்தியாசமா இருக்குது. அப்ப அவங்களுடைய சொல்லக்கூடிய கொள்கை, கோட்பாடு, இந்த பொய்யான திரிப்புகள்லாம் அங்க பொய்ங்கிறது அடிபட்டு போயிடும் அந்த இடத்துல. சரியா? அதே மாதிரி அல்பாத்தியே முக்கியமானது, அதுக்கே முத்திரெழுத்து இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆனா குறிப்பிட்டதெல்லாம் இருக்குது. குறிப்பிட்டு இருக்கக்கூடிய 29 சூறாக்களுக்கும் ஒரு கடித அற்புதம் இருக்குதுங்கிறத நாம அறிஞ்சு வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரிவுகள் பொய்யானது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்றாரு இவை இந்த ஆழ்ந்த வேதத்தின் சான்றுகளாக இருக்கின்றனங்கிறார். இது ஒரு வேதம். எப்படிப்பட்ட வேதம்னா ஆழ்ந்த வேதம்ங்கிறார். ஆழ்ந்ததுன்னா என்ன? நம்ம லேசா சொல்ல முடியாது. ரொம்ப நுட்பமானது, நுணுக்கமானது, ஞானமிக்கதா வழங்கப்பட்டது. நம்ம உதாரணம் சும்மா சாதாரண சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு சொல்ல நாளைக்கு அது பொய்யாகி போயிடும். அதை எல்லாரும் சொல்லக்கூடிய உதாரணமா இருக்காது. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தின் மூலாதாரமாக வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒண்ணா இருக்குது. அதான் ஆழ்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆழ்ந்த வேதம்னா என்ன? எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. குள்ளி, அதாவது தப்சீல குள்ளி ஷை அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியது. நமக்கு எது மார்க்கமோ மார்க்கம் இல்லையோ அதையெல்லாம் விவரிச்சு சொல்லக்கூடிய ஒண்ணா இருக்குது. ஆக ஆழ்ந்த வேதம் சொன்னா நம்மளுடைய அனுபவத்தால் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் அது அறிவால சொல்லக்கூடியதா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம அனுபவப்பட்டு கற்றுக்கொள்வோம்ல, அதெல்லாம் அனுபவப்படாமலே அந்த வார்த்தையின் மூலமா கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த வேதமாக இந்த குரான் இருக்குது. அந்த வேதத்திற்கு அல்லாஹ் அங்க சொல்றாரு, அந்த வேதத்தின் சான்றாக இந்த முத்திரை எழுத்துக்கள் இருக்குது. ஒவ்வொரு சூழலையும் பார்க்கிறோம். யாசினா இருந்தாலும் சரி, காஃபா இருந்தாலும் சரி, அலிஃபா மீம், அலிஃபா மீம் ரா, அலிஃபா மீம் சாத்து அப்படின்னு நிறைய நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு கடித அமைப்பு. நம்ம ஒரு கேள்வி வரும், 29 சூறா தானே அது இருக்குது, இது இல்லாம வேற நிறைய சூறா இருக்குது இல்ல? இப்போ அல் பாத்தியா இருக்குது, கடைசியா நாஸ் இருக்குது, பலக்கு இருக்குது, 90 பலத்து, 95 அத்தீனு, 75 கியாமா, அப்படி வரிசை நம்ம அடுக்கலாம்.
சில விஷயங்கள்ல அந்த முத்திரை இருக்குல்ல இல்ல. அப்ப அந்த உண்மை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த 19 அந்த கடிதம் இந்த சூறாக்கள் 29 சூறாக்களை சொல்லப்பட்ட பல விஷயங்கள் சார்ந்துதான் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அது சாட்சியோ ஆதாரமோ ஒண்ணுமே தேவை கிடையாது அதுக்கு. ஏன்னா அது ஒண்ணு புதுசு இல்ல. கொள்கையின் அடிப்படை இந்த புத்திரத்தில் உள்ள எல்லா சூறாலையுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை தாண்டி புதுசா எதுவுமே இருக்காது. அதனுடைய விரிவாக்கமா இருக்கும். நீங்க நாசல பாத்தீங்கன்னா இல்லைன்னா நம்ம அல்லாவுடைய அங்க என்ன பாதுகாவல் தேடுறோம். ஒரு பிரார்த்தனை சம்பந்தமா இருக்குது, அல்லாதான் சக்திக்குரியவர் அப்படிங்கிறத பாக்குறோம். அது மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அதுக்கு முத்திரை தேவையப்படாது. அப்படி எல்லாம் வச்சிருக்கிறார் முத்திரை எழுத்துக்கள் உள்ள விஷயங்களை. உதாரணமா இப்போ நம்மளும் பாக்குறோம் 27வது அத்தியாயம் எறும்பு. எறும்பு பேசியதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன ஒண்ணு நமக்கு அது படிச்சு எப்படி போக முடியாது இல்ல. எறும்பு பேசியது அப்படின்னா அதை படிச்சுட்டு போக முடியுமா? படிச்சு போக முடியாது. அது மாதிரி மரியம்ல பாக்குறோம், அவங்க வந்து ஒரு ஆண் துணை இல்லாமலே குழந்தை கருத்தரிச்சாங்க மரியம் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதெல்லாம் மற்ற மக்களால் நம்ப முடியாது. நம்பிக்கை கொண்டவங்க நம்புறது வேற. நம்மளை இன்னும் உறுதிப்படுத்தத்தான் அந்த 19 வச்சிருக்கிறாரு, கடித கட்டமைப்பு வச்சிருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும், எறும்பு பேசியதா? அதை பத்தி இவர் சிரிச்சாரா? இவன் சிரிப்பான். அப்ப அதை எதிர நமக்கு பாக்குறதுன்னா அந்த சூறாவுக்கு கடித கட்ட அது இது இருக்கும், புத்திரத்து இருக்கும் 27க்கு தாசியுமே மட்டும் ஆரம்பிக்கும். அப்படியே இருக்கக்கூடிய எத்தனை தா, எத்தனை சி, எத்தனை மீன் அப்படின்னு பார்த்தோம்னா கடிதம் அப்படி இருக்கும். அப்ப அந்த உண்மையை உறுதிப்படுத்துவதற்கு அந்த வசனங்களுக்கு இந்த எழுத்துக்கள், இந்த முத்திரத்துக்கு என்னவா இருக்குது? ஆதாரமா இருக்குது அப்படின்னு நம்மளால கண்டறிய முடியும். இப்படி இருக்கும் பல 29 அத்தியாயங்கள்ல உள்ள விஷயங்கள். அதனுடைய சார்ந்த அவருடைய விளக்கமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் முத்திரை இல்லாத எழுத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும். அது வேற எது கேள்வி வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ இப்போ எப்படி தொடங்குது? அலிஸ்லாமி கிதாபில் முபீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத சான்றுகளா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை வந்து அறியாத மக்களுக்கு நம்ம சிம்பிளா சொல்றோம். நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான், நினைவுபடுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றாரு, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதனை ஓர் அரபி குரானாக நாம் வெளிப்படுத்தியுள்ளோம் அப்படிங்கிறார். இந்த குரானை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றார். எதுல வெளிப்படுத்தியிருக்கிறோம்? அரபியில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பாஷை இல்லையே, இது இன்னொரு பாஷையா இருக்குத, இது வந்து நாம எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னுங்கிற குழப்பமே இல்லை. மனிதர் என்ன அந்த அர்த்தம்னா, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மனிதனுடைய பாஷையிலே தந்திருக்கோம்னு சொல்றார். விளங்குதா உங்களுக்கு? எந்த பாஷையும் நம்மளால படிக்க முடியும். இப்ப நம்ம எத்தனை பாஷை படிச்சு வச்சிருக்கிறோம். இப்பயே நமக்கு பாருங்க சில விஷயம் ஹிந்திலே பல வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஹிந்தி பேசுறோம், உருது பேசுறோம், ஆங்கிலத்துல ஓரளவுக்கு பேசுறோம், நல்ல பேசுறோம் இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், நம்ம பல விதமா நமக்கு அருகாமையில் உள்ள மாநிலங்கள் இருக்குது. தெலுங்கா லேசா தெரியும், மலையாளமா நல்லா தெரியும், அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். ஒரு மனிதன் எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னும் நம்ம பார்த்தோம்னா மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ஒரே சமயத்துல லெப்ட் ரைட்டு வெவ்வேறு மொழி எழுதுறாங்க. இந்த கையில ஒரு கதையை எழுதுறான்னா அதே கதையை வேற மொழி எப்படி எழுத முடியாத? அப்படி எழுதக்கூடிய மனிதர் இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய சக்தி இருக்குது. ஆனா நமக்கு வந்து பல மொழிகளை கற்றுக்கொள்வது எழுது இல்ல, கடிதம் இல்ல, மனிதன் பேசக்கூடிய மொழி தான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றாரு. இதே நமக்கு ஒரு யானை பிடிக்கக்கூடிய ஒரு பாசையோ, அல்லது வந்து நம்ம காதுக்கு கேட்கக்கூடிய எறும்பு கூடிய பாசையோ, அல்லது ஒரு மாடு பேன் கத்துது, ஆடு மேன் கத்துது, இந்த மாதிரி பாசைகளை கொடுத்தா நம்ம கத்துக்கிட முடியுமா? கத்துக்கிட முடியாது. மனிதர்கள் பேசக்கூடிய பாசைகளை கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் புரிந்து கொள்வதற்கான்னு சொல்றாருல, உன்னால புரிஞ்சுக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் என்ன செய்யறோம், அதை தத்தியா இருக்கோம். எந்த கவனம் எடுக்காம நம்ம ஒரு மொழியிலேயே உட்கார்ந்துட்டு நம்ம இன்னொரு மொழியை படிக்கும் போது அந்த மொழியினுடைய சாட்சியம் நமக்கு புரியும். அல்லாஹ் சுருத்து ரூம்ல சொல்ல தெரியுமா, ஒமின் ஆயாதிஹி அப்படின்பாரு. அல்லாவுடைய அத்தாட்சியோட விஷயம் கூட பாசைகள் வச்சிருப்பாரு. இந்த மொழிகள்ல, நம்முடைய நிறங்கள்ல, படைப்புகள்ல நிறைய வரிசையா இந்த 30 அத்தியாயத்தினுடைய கடை வரும். ஒமின் ஆயாதிஹி அப்படின்னு சொல்லி தொடங்கி நிறைய சொல்லுவாரு. அதுல ஒண்ணு என்ன, நம்முடைய மொழியை சொல்லுவாரு, அல்லாவுடைய சான்று இருக்கும் பாரு. அப்ப நம்ம வேறொரு மொழியை கற்றுக்கொண்டாதான், ஓ இப்படிலாம் இருக்குதா, இப்படிலாம் பேச முடியுமா, ஓ இது இது அப்படி புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு நம்மளாம் என்ன செய்வோம், ஆச்சரியப்படுவோம். அங்க அல்லாவுடைய மகத்துவம், சான்று, சாட்சியம் எல்லாமே வெளிப்படும் அந்த இடத்துல. ஆக நமக்கு வந்து மொழி வந்து எப்பவுமே கற்றுக்கொள்ள இப்ப 2 மொழி இருக்குது. எல்லாருமே கம்பல்சரியா 2 மொழி, நம்ம தாய்மொழியும் ஒரு பொது மொழியும் வச்சிருக்கிறோம், ஆங்கிலம் கற்றுக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மாதிரிதான் அரபி மொழியை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இல்லைங்களா? நிறைய ப்ரொடெக்ஷன், அதாவது சைனால இருந்து வந்தாலும் சரி தான் அது அரபியில முக்கியமா போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போச்சு அரபிய பொருட்கள். அந்த அரபியர்கள் வாங்குறதுனாலயோ, அங்க ஏற்றுமதி செய்யறதுனாலயோ, அதை பெரும்பாலும் மக்கள் அறிஞ்சிருக்கிறதுனாலயும் அந்த மொழி போடாத படமே இல்லை. ஒரு சிகரெட் வந்தா கூட அந்த இதுலயுமே அரபிய மொழி இருக்குது. அதுல நம்ம ஒரு டேங்க் ஜூஸா இருக்கட்டும், ஒரு ஐனப்பிள் இருக்கட்டும், எதுதான் இருந்தாலுமே அந்த அரபி மொழியோட தான் வருது. இன்னைக்கு பாக்குறோம் லோக்கல்ல கிடைக்குது அரபி மொழி உள்ள அதேமான உணவுப் பொருட்கள் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த அளவுக்கு வியாபித்து இருக்கு பாருங்க. நம்ம படிக்க மாட்டோம்னு முரண்டு பிடிச்சிருந்தாலும் நம்ம படிக்க வைக்கிறோம் பாத்தீங்களா? அப்படி
அப்படி அல்ல வச்சிருக்கிறாரு, அப்படி படிக்க வச்சிருக்கிறாரு, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையில நாம கற்றுக்கொள்ளக்கூடியதுதான், புரிந்து கொள்ளக்கூடியதுதான். நாம தான் படிக்காம இருக்கோம், முயற்சி பண்ணாம இருக்கோம், அதை அறியாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நம்ம அதற்கான முயற்சியில் இறங்கணும். நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைல ஒரு பள்ளிக்கூடம் போற பிள்ளையா இருந்தாலும் கிராமங்கள்ல வளர்ந்த பிள்ளைங்களுக்கு 7 to 8 1 hour மதரசா கிளாஸ் இருக்கும். அங்கேயே ஆரம்பத்துல நமக்கு அலி பேன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அந்த எழுத்துக்கள் சொல்லி தராங்க, கூட்டல் வாசிக்க சொல்றாங்க, மனப்படம் பண்ண செய்யறாங்க. நாம அதுல கொஞ்சம் கொஞ்சம் பழகிருக்கோம். அதை நம்ம என்ன செய்யணும், அதை மறக்காம திரும்பவும் நம்ம இதுல கொண்டு வரணும். அல்ல சொல்றாரு, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்றாரு. அதுல இறக்கி இருக்கணும் அரபி மொழின்னு சொல்றாரு. வெறும் வார்த்தை சொன்னா கேள்வி வரும்ல, என் பாசனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றாரு. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அரபி மொழி கேட்டே சொல்றாரு. எப்படி நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, நீங்க புரிந்து வேண்டும் என்பதற்காக இதனை ஓர் அரபி குரானாக நாம் வெளிப்படுத்தினோம் அப்படிங்கிறார். அப்போ பாஷைகள்ல ஏன் அரபியை தரணும், நிறைய தரலாம் அப்படின்னா நிறைய தான் வந்திருக்குது. அரபிக்கு முந்தைய காலங்கள் இருந்துச்சா இல்லையா, எவ்வளவு காலங்கள் கட்டிருக்குது. ஆதம் பேசுறது அரபியா, இப்ராஹிம் பேசுறது அரபியா அப்படின்னா அதெல்லாம் இல்ல. முகமது நபி பேசுறதுதான் அரபியா இருக்குது. அவர் காலத்துல உள்ள வேதம் அரபியதமா இருக்குது. அதுக்கு முன்ன என்னென்ன மொழி இருந்துச்சோ அந்த மொழி தான் கொடுத்திருப்பாரு. கடைசி வேதம் கடைசி நபின்னு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில நமக்கு இந்த வேதம் வந்திருக்குது. அதுக்காக இங்க 1,00,000 மொழி இருந்தா 1,00,000 வேதம் வரணும் எதிர்பார்க்க முடியுமா? 1,00,000 மொழிபெயர்க்க முடியுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்போ என்னத்தை போட்டாலும் சரி டெடெக்டிவ், அதாவது ஒரு விஷயத்த நம்ம மொழிபெயர்க்கணுமா, இது என்ன மொழி என்ன மொழி, ஆங்கிலம் இங்க தமிழ் கேட்கலாம், ஆங்கிலம் ஹிந்தி கேட்கலாம், தமிழ் டு மலையாளம் கேட்கலாம். ஒரு பாஷையை பாக்குறோம், குச்சி கோடுமா போட்டிருக்கு, என்னன்னு நமக்கு தெரியல. அந்த இமேஜ நம்ம கூகுள்ல போட்டுட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொன்னாங்க. அது டெடெக்ட்னு கொடுத்துருக்கான். டெடெக்ட் கண்டுபிடிக்கிறது, அது கண்டுபிடிக்கிறது. நமக்கு தெரியாது அந்த பேரு. என்னமோ நாடுகள் இருக்குது இல்ல, அந்த நாடு பேரே நமக்கு தெரியாது, அவங்கள பாஷையும் தெரியாது, மொழியும் தெரியாது. அந்த எழுத்துக்கள் வெவ்வேறு விதமா இருக்குது. நம்ம பாக்குறோம் பேஸ்புக்லயும் மற்ற வழிகளை பாக்குறோம், ஏதோ எழுத்து எழுதியிருக்காங்க, ஆனா கீழே டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அது தொட்டா நம்ம தமிழ்ல காட்டுது, நம்ம என்ன மொழி கேட்கிறோமோ அதுல காட்டுது. அந்த அடிப்படையில அப்போ அவ்வளவு எளிமையாகி போச்சு. நமக்கு தெரியாத மொழியும் கூட இந்த மொழி எனக்கு வேணும்னு கேட்க தேவையில்லை, அது கண்டுபிடிச்சு கொடுத்தோம். இது இந்த மொழிதான். அந்த அளவுக்கு மொழிகள் பாஷைகள் எளிமையா இருக்குது. அதனால நமக்கு இது ஒரு கஷ்டமே கிடையாது, நம்மள ஈஸியா கத்துக்கிட முடியும். நம்ம புலத்துக்கு நிறைய அதான் பேசிட்டு இருக்கிறோம், அரபி தான் பேசுறோம். இன்னைக்கு இப்போ இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல பாருங்க முகல்லாம் போட்டுருக்கான். முகல்லான்னு அரபி வார்த்தை, அது எப்படி நம்ம பேசுன பார்த்துட்டான். அப்புறம் கஸ்பா, கஸ்பாங்கிறாங்க எந்த மண்டலம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் சும்மா சொல்றேன், அதை ஏதோ அது கஸ்பாங்கிற வார்த்தை அரபியில் இருக்குது. நம்ம இந்த டபுள் ஜாமாத்தான் போனா இது எந்த கஸ்பா கேட்பாங்க, எந்த பகுதி அப்படின்னு கேட்பாங்க. பகுதி தான் கஸ்பா அப்படிங்கிறது. அப்ப இந்த பகுதியில இந்த பகுதி சொல்லுவாங்க, ஒவ்வொரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க, நீங்க இந்த பகுதி இந்த நம்பர் நீங்க உங்களுக்கு இந்த தமிழ்நாடு இது பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப அது பயன்படுத்த வார்த்தை என்ன, அந்த அரபிய வார்த்தை கஸ்பா அப்படின்னு பழங்காலத்துல இருக்குது. நமக்கு நம்ம புதுசா கத்துக்கிறது கொஞ்சம் தான். ஒரு வசனத்தை படிச்சாலே நம்ம தெரிஞ்ச வார்த்தை அதுல இருக்கும். அதுல நம்ம முயற்சி பண்ணா கற்றுக்கொள்ளலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் அந்த மொழியில வந்தவங்க இல்ல, ஒரு சூறா எதை எடுக்கட்டும் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியல. இது கால இந்த சூழலே ஒரு வசனம் வருது, இது கால யூசுஃபுலி அபிஹி ஆபத்தி இன்னி ரைத்து அகதாசர கௌகபா வஷம்சவல் கமர ரைத்து முடி சாஜிதி. எனக்கு திறமணியதை நான் கண்டேங்கிறார். இந்த நட்சத்திர கோள்களை பத்தி சொல்வார் இல்லையா, அந்த வசனம். அப்ப இந்த அரபி நாம எப்படி படிச்சிருக்கோம், எப்படி தெரிஞ்சிருக்கிறோம்? நம்ம அதுக்குன்னு ஒரு டியூஷனோ கோச்சிங்கோ போகல, சின்ன பிள்ளை படிச்சது நம்ம ஆர்வத்துல படிச்சிருக்கோம். அல்லாவுடைய வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடிப்படையில படிச்சிருக்கிறோம். எந்த ஒரு வசனம் சொன்னாலும் அந்த அடுத்த வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த மனப்பாடங்கள் அல்லாவுடைய சேவையில நடந்திருக்குது. அல்ல நமக்கு வச்சிருக்கிறாரு, நம்முடைய இதயத்துல வச்சிருக்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. அவ்வளவுதான். நம்ம இதை சொல்லணும், நம்ம எதையும் பிரகாரம் பண்ணி பேசல. அந்த அடிப்படையில கஷ்டமானது கிடையாது. அரபி மொழி அப்படி சொன்ன உடனே இது என் மொழியில ஒதுங்கி பேரக்கூடாது. அல்ல நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்றாங்கல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதனை ஓர் அரபி குரானாக நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்ப அவரு தப்பா வெளிப்படுத்தி நாம புரியாத அப்படியா எடுத்துக்க முடியாத, நல்லா டிக்ளேர் பண்றாருல நீங்க புரிந்து கொள்வதற்காகன்னு. அப்ப நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அப்படி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும்போது நமக்கு நிறைய அரபி வார்த்தைகள் தெரியும். குரானை திரட்டும் போது மொழிபெயர்ப்பு படிச்சோம்னா மத்தவங்க மொழிபெயர்ப்ப நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா அங்க இப்படி படிச்சாங்க இப்படி படிக்கிறோம், அடிப்படைக்கு இது கோளாறா இருக்குத, நமக்கு அப்படிதான் நிறைய வரும். அப்ப என்ன நம்ம பார்த்தா நம்ம டிரான்ஸ்லேஷன்ல சரியா இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப அங்க என்ன அரபி வார்த்தை கொடுத்தாங்க, இங்க என்ன அரபி வார்த்தை, நம்ம ஒப்பீடு பார்ப்போம். நம்ம அதை இதுக்கு நம்ம என்ன செய்யணும், சமயம் இல்லை ஒதுங்கி இருக்கணுமா, இந்த மாதிரி பாக்குறதுக்கு ஒப்பீடு செய்வதற்கு இதுதான் சமயம் இல்லை. நம்ம வேற வேலை பார்த்துருப்போம், நம்ம வேலை அது இல்லை, இதை பாக்குறது தான், இதுல சரி பண்றதுதான். இங்க நம்ம இதை சரி பண்ணாதான் நம்ம ஆன்ம மீட்சி அடைய முடியும். ஆனா இதுல நம்ம என்ன செய்யறோம், அசட்டியா இருக்கிறோம், பொடுபோக்கா இருக்கிறோம், கண்டுக்கிறது இல்ல, இல்லை எவனா கத்தி சொல்லி தருவான், பழமிசா மாதிரி சொல்லி கேட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம ஓடிட்டு இருக்க. தெரியுமா, நம்ம தான் நம்மளை உறுதிப்படுத்திக்கிறோம், நாம தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர யாராவது சொன்னா அதை கேட்கறதுங்கிறது அது உறுதி கிடையாதுல்ல. ஒரு பொருள்
இது வந்து வழுக்குமான்னு கேக்குறாங்க. வழுக்காதுன்னு சொன்னா வித்துருவான், வழுக்காது சொல்லி அவனுமே அதை அப்படியா செஞ்சு கேட்டு போயிருவான். ஆனா அவன் உறுதிப்படுத்தி பார்க்கணும்ல, இது வழுக்குமா வழுக்காதா அப்படிங்கறத ஒரு பீஸ் எடுத்துட்டு அவன் தேய்ச்சி பார்க்கணும். எதுல வழுக்குன்னு நினைக்கிறானோ, டைல்ஸா டைல்ஸ், மார்பலா மார்பல், கண்ணாடியா கண்ணாடி, கொஞ்சம் தேய்ச்சி பாருன்னா அப்ப வச்சு தேய்ச்சி பார்ப்பான். அப்ப அவனுக்கு ஃபீலிங் வரும், அவனுக்கு அதை உணரும். அது ஆமா இது வழுக்கல, ரப்பர் மாதிரி பிடிச்சிக்கிடுது, ஓ இது மாதிரியா இது விட்டுங்களா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப இதை வழுக்காதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வதுங்கிறது வேற. அதே சமயத்துல அவனே உடந்தானா அந்த விஷயம் வேற. அது மாதிரி அரபிய வந்து எந்த விஷயமும் மார்க்க விஷயம் மற்றவங்க சொல்லி தர்றதுன்னு எதிர்பார்க்காம நாமளே அதை கடந்து போகணும், நாம அனுபவிக்கணும், நாம அதை உணரணும் அப்படிங்கறதான் உங்களுக்கு சொல்ற விஷயத்த. ஆக அரபியை பற்றி எல்லாம் சொல்லும் போது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதனை அரபி குரானாக நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். நாம் வெளிப்படுத்தியுள்ள இந்த குரானை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு. அது புரிந்து கொள்ள முடியுங்கிறது சாட்சி நிறைய இருக்குது. சின்ன சின்ன புள்ள 3 வயசுக்குள்ள தான் ஹிஸ்டரி. நமக்கு எல்லாம் என்ன அவங்களுக்கு வைக்கிற ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்க 3 வயசு 3.5 வயசு 4 வயசு குரான் முழுக்க மனப்பாடம் பண்ணிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு வருஷத்தை மோதி காட்டினா அடுத்த வருஷத்துல சொல்றாங்க. இவங்க இருந்து எக்ஸ்பர்ட் ஆனவங்க இந்த குரான் நம்ம பரிசு நமக்கு இல்ல, எந்த பக்கத்துல என்ன நமக்கு தெரியாது. ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கத்துல எடுத்துக்காட்டு இந்த பக்கத்துல செகண்ட் லைன் ஓதுனா அந்த செகண்ட் லைன் போய் ஓதுறான். அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. குரான் வசனம் மட்டும் இல்லாம எந்த பக்கத்துல எந்த அயலு எந்த சொல்ல என்ன வேணும், எதுல முடியுது அதை சொன்னா அதுக்கு அடுத்தது, இந்த சூறா இப்படி முடியக்கூடிய வார்த்தையை சொன்னா அதனுடைய தொடக்கம் என்ன, பல விதமான போட்டிகள் உலகத்தில் நடக்குது. அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம். நாம அவங்களுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்க ஏன் இருக்குது அப்படி நல்லா வச்சிருக்கிறாரு. இதை நாம் எளிதாக்கி இருக்கோம்ன்றாரு. உங்களை கற்றுக்கொள் 4 தடவை கேட்கிறாருல கமர்ல, ஒரு 56ல கமருங்கிற நிலவுங்கிற ஒரு அத்தியாயத்துல திரும்ப திரும்ப சொல்றாரு. எப்படி சொல்றாரு? கற்றுக்கொள்ள எளிதானதுங்கிறாரு. அதை யாரா கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா வாரீங்களான்னு அழைக்கிறாரு. அவர் எளிமையா படிச்ச உடனே நாம கஷ்டம் நினைச்சிட்டு இருந்தா, நாம எதையுமே கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தாங்க. நல்லா சொல்றாரு, எளிமையா இருந்தா எளிமையா இருக்கும். 2 பாதையை காட்டும் சொல்றாருல, ஒண்ணு கஷ்டமான பாதைங்கிறாரு, இன்னொன்னு தாத்தாவுடைய பாதையா இருக்கும். கஷ்டமான பாதை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறார். கஷ்டமான பாதை எப்படி தேர்ந்தெடுத்தா சொகுசா வாழறதுக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா வர முடியுமா சப்மிஷனுக்குள்ள? கஷ்டமான தேர்ந்தெடுத்தோம்னா அதை இலகுவாக்கவே திருப்பி சொல்றாரு. கட்டளை நம்ம பின்பற்றணும். அந்த மாதிரி அல்ல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இலகுவானது, எளிமையானது, கற்றுக்கொள்ள லேசானது அப்படிங்கறத நம்ம அந்த வசனங்களை பார்க்கிறோம். ஆக அடுத்து இந்த குரானுடைய வெளிப்பாட்டின் மூலம் மிக துல்லியமான வரலாற்றை நாம் உமக்கு எடுத்திருக்கின்றோம். அடிஷனல் கசஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்க வரும். இந்த குரானின் வெளிப்பாட்டின் மூலமாக, இதை வெளிப்படுத்தியதன் மூலமாக, குரான்ங்கிறது வந்து வெறும் சட்டங்களை சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய அது மாதிரி இல்லை, எல்லாம் கலந்ததா இருக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கலந்தது. அதுல ஒரு விஷயம் வரலாறு நமக்கு நல்லா சொல்றாரு. இந்த வரலாற்றின் மூலமா நமக்கு நிறைய படிப்பினை கொடுக்குறாருல. நம்ம நிறைய தடவை வலைதளங்களை கேட்டிருக்கோம் இல்லையா? யூசுடைய வரலாறுல அஜீஸ், அவருடைய மன்னரு, அவருடைய மனைவி, அந்த விஷயங்கள் நடந்தது, நாம எல்லாமே அதை பார்க்கும்போது நடைமுறைக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கும். அது ஆனா அதான் உண்மை. ஒரு அந்த மன்னர் ஒய்ஃபு தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு நம்ம என்ன செய்வோம், மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா விருந்து வைக்கிறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், தப்ப வெளிப்படுத்தி காட்டுறாங்க பாருங்க. இதுதான் நடக்குமா நம்ம காலத்துல? நம்ம ஏதாவது நம்ம கூட உள்ளவங்க ஒரு கோவப்பட்டா என்ன செய்யறோம், சாரி அவங்க தப்பு பண்ணிட்டா என்ன செய்யறோம், கோவப்படுறோம். மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உங்களோட வேலை செய்யறதா இருக்கட்டும், இல்ல உங்களோட ஓனரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா இல்லை இப்படி இவ்வளவு நீ பிளண்டா மோசமா இருக்கிற அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே அறிவில்லாத என்ன செய்யணும், நம்ம பாவப்படணும். என்னடா நம்ம இப்படி இருக்காது அப்படின்னு வருத்தப்படணும். பாவதானப்படுறதுங்க, அதுக்கான அறிவு இல்ல. வரலாறுல அல்ல நமக்கு நடைமுறையில் உள்ளது மாதிரி இல்லாம வெவ்வேறு வகையில் நமக்கு நிறைய கட்டுக் கொடுக்குறாரு. அல்ல அங்க சொல்லும் போது அரசியல் கஷ்டப்படுறாரு. அழகிய வரலாறு, ரஷாத் மொழிபெயர்க்கும் போது துல்லியமான வரலாறு. துல்லியமான வரலாறு ஏன் அல்ல சொல்றாரு? இந்த குரானை வெளிப்பாட்டின் மூலம் மிக துல்லியமான வரலாற்றை நாம் உமக்கு எடுத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னர் நீ முற்றிலும் அறியாதவராக இருந்தீர் அப்படின்னு முடிக்கிறாரு. இங்க வந்து அல்லாஹ் சொல்லும் போது மிக துல்லியமான வரலாற்றை நமக்கு அடுத்து எடுத்திருக்கிறோம். அதாவது துல்லியமானவர் ஏன் சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி அறிஞ்சே இருக்கல, என்ன சொன்னா நம்ம கேட்டுட்டு போறோம், ரைட்டா? நமக்கு தெரியாத வரலாறு. ஆனா அப்படிதான் அல்லாஹ் சொல்லாம துல்லியமா நடந்தது நடந்த மாதிரி, இருந்தது இருந்த மாதிரி, சொன்னது சொன்ன மாதிரி, பேசுனது பேசுன மாதிரி மிக துல்லியமான வரலாறு சொல்றேன். அல்லாஹ் என்ன சொன்னா நம்ம கேட்டுட்டு போவோம். ஆனா அது என்ன வார்த்தை மனிதனுடைய பாசையிலே பயன்படுத்துற மிக சரியான வார்த்தையை கொண்டு துல்லியமாக வெளிப்படுத்துறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அறிந்தவர் இல்லை. இப்பதான் நான் சொல்ல போறேன்.
நான் சொல்லாதான் நீ அறிய போறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு. இன்னும் அந்த வார்த்தைகளை நிறைய படிப்பினைகள் இருக்குது. இன்ஷா நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். ஆக இந்த குர்ஆனுடைய வெளிப்பாட்டின் மூலம் மிக துல்லியமான வரலாற்று அல்லாஹ் நமக்கு சொல்றாருன்னா நமக்கு அதுல ஏராளமான படிப்புகள் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிற எடுத்து வைக்கின்றோம். இதற்கு முன்னர் நீர் முற்றிலும் அறியாதவராக இருந்து யூசுஃபை பத்தியோ, யூசுஃபுடைய தந்தை யாக்கூபை பத்தியோ, அவர் கூட பிறந்த அந்த பிள்ளைகளை 12 பேரை பத்தியோ எதுவுமே எனக்கு தெரியாது. யாக்கூபுக்கு 2 மனைவிகள் இருக்குது அப்படிங்கிறத பத்தியோ, ஏன்னா அந்த வார்த்தையின் மூலம் 2 மனைவி நேரடியா இருக்காது, வேறொரு தாயின் மகன் வரும். அதுல அதை பாப்ப நம்ம ஏன் அவர் யூசுஃபா யாக்கூபு அவர் மேல பிரியமா இருக்கிறாரு, ஏன் இவங்க பேர் பிரியதுன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த பிள்ளை பயன்படுத்துறவங்க தெரிஞ்சுக்க முடியும், யாக்கூபுக்கு 2 மனைவி அப்படின்னு படிச்சுக்க முடியும். இப்படி ஒரு நுட்பமான நுணுக்கமான ஒரு சின்ன வார்த்தையில கொண்டால நமக்கு ஏராளமான விஷயங்கள் இந்த குரான்ல கற்றுக்கொள்றாரு. ஆனா நம்ம கற்றுக்கொள்ளாம தயாரா இல்லாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நுணுக்கமான வரலாற்றை, துல்லியமான வரலாற்றை எல்லாம் நம்ம கொடுக்குறாரு. நமக்கு தெரியாத விஷயம் இன்னும் சொல்ல போனா அது தெரியாத எதனாலும் சொல்லிட்டு போக முடியாது இல்ல. துல்லியமா ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த பக்கம் கணித அமைப்புல இந்த புத்திரத்துல இருக்குது அலிஃப் லாம் ரா. அப்ப எத்தனை ரா, எத்தனை லா, எத்தனை மீன் பார்த்தா நம்ம அந்த வரலாறு உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த மீன் கலந்துருக்கும், இந்த ரே கலந்துருக்கும், அந்த அலிஃப் கலந்துருக்கும். அலிஃப் இல்லாத அரபி எழுத்து கிடையாது, இந்த வார்த்தை கிடையாது, நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளால உறுதிப்படுத்த முடியாது விஷயத்த, இது நடந்தது உண்மைதான் அப்படி நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அதுதான் அல்லாஹ் அந்த முத்திரையை வச்சிருக்கிறாரு. அதே போதும் இருந்தும் திருப்பி சொல்றாரு முற்றிலும் துல்லியமான அப்படிங்கிறார். மிகச்சரியான வரலாறை, துல்லியமான வரலாறை நாம் எடுத்துரைக்கின்றோம் அப்படி சொல்லி உங்களுக்கு எடுத்துரைக்கின்றோம். இதற்கு முன்னர் நீ முற்றிலும் அறியாதவராக இருந்தீர் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. ஆக நமக்கு இந்த 3 வருஷம் பார்த்திருக்கிறோம். தொடர்ச்சியா நம்ம வரக்கூடிய வாரங்களையும் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை தொடருவோம். நமக்கு அல்ல இந்த குர்ஆன் மூலமாக என்னென்ன போதனைகளை சொல்றாரோ அதை நம்முடைய ஞாபகத்துல வச்சு நம்ம அதை பின்பற்றி நடப்பதற்கு எல்லாம் நமக்கு அருளும் குருவியும் செய்யும் சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையின் புலனித்தும் அல்லாவுக்கு மாஸ்டர் அல்லா லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்